நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பதவி என்பது மக்களுக்காக பணியாற்றுவதற்காக செய்யணும். மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பதவி இருக்கும்போது நம்மளை எல்லாமே மதிப்பாங்க. பதவி போன பிறகும் மரியாதை கிடைக்கணும்னா நம்ம மக்களுக்காக பணியாற்றிய அந்த செயலின் அடிப்படையில் தான் ஒன்று கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு தாசில்தார், ரொம்ப மோசமான ஒரு தாசில்தார் இருந்தார். அவர் தாலுகா ஆஃபீஸில் கிணத்துக்கிட்ட தெரியாமல் உட்காந்து கிணத்துல விழுந்துட்டார். உடனே ஸ்டாஃபுங்கெல்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றணும்னு ஆளுக்கு ஒரு பேண்ட்டு சட்டெல்லாம் உள்ளே விட்டு தூக்குறாங்க. பாதி கிணறு வந்துட்டார். பாதி கிணறு வரைக்கும் இழுத்து விட்டாங்க ஸ்டாஃபுங்கெல்லாம். பியூன் அங்கேருந்து ஒடியாராரு. சார் இப்போ இந்த தாசில்தாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, புது தாசில்தார் பாருங்க வந்துட்டாருன்னா. உடனே அப்படியே கிணத்துக்குள்ள விட்டுட்டு அவரை வரவேற்க போயிட்டாங்க. காரணம், அவர் பதவி போயிடுச்சுன்னு அர்த்தம். வர புதிய தாசில்தாரை வரவேற்கிறதுக்காக அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் அப்துல் கலாம் மறைவின் போது உலகம் முழுவதுமே அவருக்காக அஞ்சலி செலுத்தினாங்க. அது பதவியில் இருக்கும்போது அவர் செயல்பட்ட விதம் இந்த மக்களை கவர்ந்தது. அது மாதிரி மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள் மக்களுக்காக பாடுபடும் பணியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.